முன்னாடி எல்லாம் காத்து கருப்பை காமிச்சு பயமுறுத்துனாங்க. இப்ப கருத்து கணிப்பை காமிச்சு பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க சார். இந்த எக்ஸிட் போல்ன்ற பேர்ல இவங்க பண்ற இம்சை இருக்க வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க சார். அட் டைம்ல இந்தியாவில் எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு சிஎம் தான்டா. வேணா டெபுட்டி சிஎம் வேணா நீ 4-5 பேரை போட்டுக்கலாம். ஆனா சிஎம் ஒரு ஆளத்தையும் போடலாம். ஆனா இவங்க கருத்து கணிப்புன்ற பேர்ல இந்த பாக்கியராஜ் படம் காமெடியை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு படத்துல வரும்ல, ஐயா இன்னையிலேருந்து எனக்கு 2 அப்பா, அந்த மாதிரி இன்னையிலேருந்து எங்களுக்கு 4 சிஎம். அட் டைம்ல அத்தனை பேரும் அந்த எக்ஸிட் போல ரிலீஸ் பண்றாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு. நியாயமா எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாளே இவங்க எல்லாம் எக்ஸிட் போல போட்டுருவாங்க. ஏன்னா ஓட்டு போட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏரியாவில் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டு போடுவாங்கன்னு வைங்கள. இவங்க அத்தனை பேரும் ஒருத்தனா திமுக தான்றான், இன்னொருத்தனா ஏடிஎம்கேன்றான். அதுல கூவனாம் பாருங்க ஒருத்தன், அவன் கூவனது மட்டும் அப்படியே தனியா துண்டா தெரிஞ்சு. சாதாரணமா கூவல சார். அதாவது மொத்தமா 3 வகையான கருத்து கணிப்பு இப்ப இருக்கு. ஒன்னு ஸ்டேட்டு கருத்து கணிப்பு, இன்னொன்னு சென்ட்ரல் கருத்து கணிப்பு, அதாவது நேஷனல் மீடியா, ஸ்டேட் மீடியா கருத்து கணிப்பு, நேஷனல் மீடியா கருத்து கணிப்பு. இன்னொன்னு சோசியல் மீடியா கருத்து கணிப்பு. இந்த ஸ்டேட் மீடியால டிஎம்கே, நேஷனல் மீடியால ஏடிஎம்கே, சோசியல் மீடியால டிவிகே. ஆனா அந்த கருத்து கணிப்பு எடுத்த கம்பெனி பேர் என்ன தெரியுமா? அந்த அருமையான ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அவர் தான் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, தாவேக்கா 120 இடத்துல ஜெயிக்கும், 120 பிளேசஸ் சார், தாவேக்கா கண்டிப்பா ஜெயிக்குன்றான். இன்னையிலேருந்து நீ பேரை மாத்திக்க, அதான் உனக்கு நல்லது. நீ இன்னையிலேருந்து ஆக்சிஸ் மை இந்தியா கிடையாது, ஆக்சிஸ் பொய் இந்தியா. அப்படி பேரை வச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. எந்த நம்பிக்கையில உண்மையில எனக்கு தெரியல இவன் எங்க போய் இவன் எடுத்தான். அதாவது தாவேக்காவுக்கு தட்டு தூக்கணுன்றது கன்ஃபார்ம், அதுதான் அவனோட குறிக்கோள்னு வைங்கல. ஆனா இவன் ஏலியனோட பறக்கும் தட்டை தாண்டி கொண்டு போயிட்டான். அந்த ஃபாஸ்ட்டுக்கு அந்த லெவல் டெக்னாலஜி மெயின்டைன் பண்ணியிருக்கான். எங்கேருந்து ராசா கருத்து கணிப்பு எடுத்த? தாவேக்கா ஆபீஸ்லயா இல்ல இன்ஸ்டாகிராம் போலா, எதுல எடுத்த? எந்த நம்பிக்கையில நீ 120 தொகுதி ஜெயிக்கும்? சத்தியமா சார், இத தாவேக்காரங்களை வந்து நீ உசுப்பேத்தணுன்றத அந்த முடிவு பண்ணிட்ட. ஆக்சுவலி அவனோட எய்ம் அதான். உன் ஆசை தாவேக்கா வரணும், இது என்னோடைய ஆசை அப்படின்னு நினைச்சு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நீ மக்களோட கருத்து கணிப்புன்ற பத்தியா? இப்ப இதனால மே 4 ரிசல்ட் ஆக்சுவலி என்னன்றது மே 4 இன்னும் ஒரு 4-5 நாள் தெரிஞ்சு போயிடும். யாரு வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்க போறா, யாருக்கு மக்களோட அந்த ஆதரவு இருக்குது, யார மக்கள் உண்மையிலே நம்புறாங்க அப்படின்றது மே 4 தெரிஞ்சு போயிடும். அது திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், நாத்தாக்காவா இருக்கலாம், தாவேக்காவா இருக்கலாம், யாரு வேணாலும் இருக்கலாம். ஆனா யாருன்றது மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். அந்த பொட்டு இவங்க இந்த இந்த கவுண்டமணியம் படத்துல ஒரு காமெடி ஒண்ணு வரும்ல, அதாவது இந்த கடலுக்குள்ள மாட்டிக்கிச்சு, ஐயோ மாட்டிக்கிச்சு, அதோட ரத்தம் பல கோடி போகும், அதோட பல்லு வந்து பல இது போகும், அதோட அந்த தோல் வந்து இன விருத்திக்கு வந்து அதைத்தான் பயன்படுத்துவாங்க. அந்த அதே காமெடியத்தான் இப்ப எல்லாரும் இவனுக்குள்ள உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க முறுக்குல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, தாவேக்காரங்க ஆல்ரெடி ஓட்டு போட்டு அன்னைக்கே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அண்ணன் தான் ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு இவங்க இந்த கருத்து கணிப்புல அதுவும் சாதாரணமா ஜெயிப்பாரு அப்படிலாம் அவங்க சொல்லல. பெரும்பான்மை பிடிச்சி எதிர்கட்சியா வரலாம் இல்ல, அவர் வந்து ஆளுங்கட்சியாவே போயிட்டு உட்காருவாரு அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவர் தான் அடுத்த சிஎம். இப்ப மென்டலி அவன் பிக்ஸ் ஆயிடுவான். மே 4ஆம் தேதி எத்தனை பேர் தூக்கு போட்டு சாவ போறான்றது தெரியல. இல்ல சார், நெசமா எங்க அண்ணனை இப்படி ஆக்க விடாம தடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு பெரிய சதி நடந்திருக்கு, எங்க அண்ணன் வந்து சிஎம் ஆயிருக்க வேண்டியது, இதை நான் ஏத்துக்க மாட்டேன், மறுபடியும் எனக்கு எலெக்ஷன் வைங்கம்பாங்க. சார் நிஜமா இப்ப அதுக்கு ஏத்த மாதிரிதான் தாவேக்கால இந்த இப்ப நிர்மல்குமார் பேசிட்டு இருக்காருல்ல, இவ்வளவு பேர் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க, இவ்வளவு பேரு இது பண்ணிருக்காங்க தெரியல. அதுக்கு ஏத்த மாதிரிதான் இவங்க இப்ப நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஜெயிச்சா ஒரு நரேட்டிவ், தோத்தா ஒரு நரேட்டிவ் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது தோக்கத்தான் போறாங்கன்றது தெரியும் சார். இது எதையுமே உங்களால இப்ப நல்லா தெரிஞ்சுங்க. எந்த உலகத்துல நீங்க எவன்கிட்ட போயிட்டு சொன்னாலும் சரி, எங்க போய் சொன்னாலும் சரி,
இது வரைக்கும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், ஒரு பேரூராட்சி மன்ற தலைவர், ஒரு மேயர், ஒரு எம்எல்ஏ, எதுவுமே இல்லாத ஒரு கட்சி ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஆட்சியை பிடிக்கும். யோசிச்சு பாருங்க, எந்த பைத்தியக்காரன் ஆட்சி, பைத்தியக்காரன் நம்புவானா அதை? அவன் சிரிச்சுட்டு சொல்லிட்டு போவான், போடா பைத்தியன்ட்டு. சார் நிஜமா நான் தப்பா சொல்லல. அந்த அளவு அது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத, ஒரு சென்ஸே இல்லாத, அது ஒரு கால்குலேஷன். அந்த சொல்லுவாங்கல்ல, ஒன்னும் ஒன்னும் 3 புருஷன் சொன்னா கேட்கணும் வயல. அந்த மாதிரி அந்த கணக்கு தான் இது. எங்க அண்ணன் ஜெயிப்பார். எங்க அண்ணன் எனக்கு பிடிச்ச எங்க தளபதி தான் ஜெயிப்பார். அவர் வெற்றி தளபதி. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஹிட் பண்ணணும்ல. 10வது இந்த டிவி காரங்க வேற, அவங்களோட அந்த டிஆர்பி அறிப்பு இருக்குல்ல, அந்த அறிப்பை எல்லாத்தையும் இதை கொண்டாந்து சார் அப்படியே கொண்டாந்து பாய்வாங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அத இந்த நேரத்துல விஜய செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க உசுர விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. இந்த எவ்வளவு பேர் எடுத்து கொண்டாந்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரேடியா தூக்கிட்டாங்க சார். அவங்களுக்கு டிஆர்பி, அதான் அவங்களுக்கு. அதுல முக்கியமா இந்த தலைமுறை ஏன் தான் இப்படி இந்த கொலவை போறான்னு தெரியல. பின்னாடியே நின்றுட்டு கூவிக்கிட்டே இருக்கா இந்நேரமும். சார் அவனுக்கு கூவுறது அவங்க உண்மையில அது வந்து ஒரு பெரிய ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. தப்பு இல்ல, ரியாலிட்டியா. அதாவது ஒருத்தருக்காக போயிட்டு அவர் வரணும் அப்படின்றதுக்காக அவருக்காக ஒர்க் பண்றதுல அடுத்த பிரச்சனை. ஆனா அதோட பின்னாடி இருக்க ஆஃப்டர் எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஆஃப்டர் எஃபெக்ட் எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறாங்கன்றது தெரியல. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. இப்போ ஏடிஎம்கே வரும்னு சொன்னாங்கன்னா லாஜிக் இருக்கு. ஏற்கனவே அவ்வளவு எம்எல்ஏ இருக்கு, ஆன்டி இன்கும்பன்சி டிஎம்கேக்கு எதிராக இருக்கு. அதனால வந்து மக்கள்லாம் மாத்தி ஒருவேளை ஓட்டு போடலாம். ஐயா பழனிசாமிய மேபி மறுபடியும் நம்ம தவற விட்டோம் நினைச்சு ஓட்டு, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பிராக்டிகலி பாலிடிக்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க களத்துல இருந்தவங்க. அந்த அரசியல்வாதிகளை நம்ம எவ்வளவு தூரம் வந்து ட்ரால் பண்ணாலும், எவ்வளவு தூரம் அவங்கள காமெடியா செஞ்சிருந்தாலும், அவங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கு. அதனால அவங்க மேல ஒரு நம்பிக்கை. ஐயா பாஜக ஜெயிக்குன்னு சொல்லுங்க, பாஜக ஜெயிக்குன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இப்ப தென்காசி எடுத்துட்டா அப்படின்னா நம்ம அண்ணன் இருக்காப்புல, ஃபாரின் ரிட்டர்ன் இருக்காரு, அவர் பேர் நல்ல பேர் மறந்துட்டேன். இப்ப அவர் ஜெயிப்பாருன்னு சொல்லுங்க, நியாயம். ராதாபுரத்துல போட்டி போடுறாங்க, அவர் ஜெயிப்பாருன்னு சொல்லுங்க, நியாயம். ஐயா சுந்தர்சி ஜெயிப்பாருன்னு சொல்லுங்க ஐயா. ஏன்னா சுந்தர்சி தனிப்பட்ட மனுஷன் கிடையாது. சுந்தர்சிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், அவரை பேக்கப் பண்றாங்கல்ல, அவர் ஜெயிப்பாருன்னு சொல்லுங்க, ஓகே. தமிழிசையக்கா ஜெயிப்பாருன்னு சொல்லுங்க, இல்ல எல்முருகன் ஜெயிப்பாருன்னு சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு லாஜ். ஏன்னா இவங்கெல்லாம் சுந்தர்சியை தவிர மற்ற அத்தனை பேரும் ஃபுல் டைம் பொலிட்டீஷியனா இருக்கிறவங்க. அந்த கட்சியே வந்து அதாவது ஒரு கம்பெனில பார்ட் டைமா வேலை பார்க்கறவங்கள பார்த்துருப்போம். ஒரு கம்பெனியே பார்ட் டைமா வேலை பார்க்கறவங்கள பார்த்துருக்கீங்களா? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்க போவாங்கன்னே தெரியாது. நிஜமா அந்த வேட்பாளர்கள் இந்த 120 பேருன்னாங்கல்ல, எங்க அந்த கருத்து கணிப்பு எடுத்தவனை கூப்பிட்டு வச்சு ஒரு 10 வேட்பாளர் பேரை சொல்லுங்களே பார்ப்போம். கடன்னு நிப்பாட்டவும் ஒரு 10 வேட்பாளர் பேரை சொல்லுங்க. எங்கடா போய் எடுத்து அந்த கருத்து கணிப்பை? தாவேக ஆபீஸ்லயா? ஒருவேளை அவங்க உன்னை எப்படி போட சொல்லியிருந்தாலும் அவங்க போட சொல்லுவாங்க, அவங்களுக்கு அது தேவை. போடுற நமக்கு அந்த அறிவு வேண்டாம். அவன் தான் அப்படி போட்டான், அதை எடுத்து அப்படியே டிவியில கொண்டாந்து போறாங்க. இதை ஒரு டிஸ்கஷனா கொண்டு போய் வைக்க போறாங்க. தாவேக்காவை ஒரு பிளேஸ்ல, அதாவது மேட்ரு என்னன்னா தாவேக்காவை ஒரு பேச்சா கொண்டு போய் உள்ள சேர்க்கணும். ஐயா தாவேக்கா ஒரு பெரிய இதுதான். அதாவது உள்ள வர்றப்பயே அது பயங்கரமான ஒரு இதோட ஃபோர்ஸோட தான் வந்திருக்கு. அதுல மறுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனா ஃபோர்ஸோட உள்ள போறவன் பிடிச்சிருவேன், அவனுக்கு எல்லாமே இருக்கு, அவனுக்குத்தான் எல்லாம் இருக்கு. ஏதோ 5.5 கோடி பேர் 5 கோடி பேர் அவனுக்கு தான் போட்டாங்க, 50 லட்சம் பேர் தான் மற்ற கட்சிகளுக்கு போட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு பேசுறாங்க பத்தியெல்லாம். இந்த எக்ஸிட் போல்ல எவ்வளவு பேருக்கு முதல்ல அவன் எடுத்தான், ஒரு தொகுதிக்கு எவ்வளவு, முதல்ல இந்த 120 தொகுதிக்கு எக்ஸிட் போல் எவ்வளவு பேருக்கு எடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? 100 பேருக்கு கூட தொகுதிக்கு எடுத்திருக்க மாட்டான், மேக்சிமம் 100 பேர். அந்த 100 பேர் 18ல இருந்து 25 வயசுக்குள்ளதான் அவன் எடுத்திருப்பான்.
ஏன்னா அவன் தான் இன்னைக்கு முந்திக்கிட்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் ரோட்ல போறப்ப சும்மா போறப்பயே பஸ்ல டிக்கெட் எடுக்கிறதா டிவிக்கு எந்த எடுக்கிறான். அவன்கிட்ட போயிட்டு யார் ஜெயிப்பான்னு கேட்டா என்னத்துக்கு இல்ல தெரியல. இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. தயவு செய்து பசங்களுக்கு யாரும் இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஏன்னா சீரியஸா எடுத்துக்கிட்டா எவ்வளவு பெரிய ஒரு மிஸ்டேக் கொண்டு போய் விடும் அப்படின்றது தெரியாது. பார்த்துக்கங்க. அப்புறம் கடைசியில மனசுடைஞ்சு போயிருக்கீங்க. ரிசல்ட் உங்க வீட்டுல மாலை போட்டு உங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துங்க ரிசல்ட் வர அன்னைக்கு அந்த வேலையை யாரும் பார்க்காது. சரியா?